வெல்கம் டு அவர் சேனல் ஆர்எம்ஏ விலாக்ஸ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. என் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் லாங் வீடியோங்க. என்ன வீடியோ போடணும் எது போடணும்லாம் தெரில. சரி இன்றைக்கி சண்டே வேறு, அம்மா பிரியாணி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதையே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், எதுவும் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்லேருந்து நான் லாங் வீடியோ ஓன் வாய்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன்னு சொன்னாலும் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, ஒரு 1 கேஜி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டாங்க. போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாங்க. மேக்னேட் பண்ணி வச்சா அப்போ தான் பிடிக்குமா பிரியாணியில் காரம் அவ்வளோக்கா பிடிக்கும் எப்படின்னு தெரில. ஆனால் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படின்வாங்க. மேக்ஸிமம் எங்கள் அம்மா நல்லா பிரியாணி செய்வாங்க. ஸோ அதனால் நானும் அம்மா செய்கிறாங்க எதுவும் போய் இன்னும் சொல்லக்கூடாது, அவங்க செய்யும் போதே செய்யட்டும், அப்போ தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும், நானும் எதுவும் சொல்லலைங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இதை அரைப்பாங்க. அதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அதுக்கப்புறம் எங்கிட்ட தாளிப்புக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் ஊற்றுனாங்க. அப்புறம் பட்டை செலவு, அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டிருந்தாங்க. அதை நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்குவாங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சாங்கல்ல, அதோடு சேர்த்து கொத்தமல்லி, புதினா 2 கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. போட்டு அதோடு நல்லா மையாக திப்பி இல்லாமல் நல்லா மையாக பேஸ்ட்டாக நல்லா அடைச்சி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அடுப்பு பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. அதோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு இதையும் போட்டாங்க. போட்டு நல்லா மேக்னேட் பண்ணாங்க. மேக்னேட் பண்ணிவிட்டு குறை எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மேக்னேட் பண்ணாங்க. மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு டார்க் க்ரீன்லேருந்து ஒரு ப்ரௌன் க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பிரியாணி மசாலான்னு ஏதோ போட்டாங்க. அது ஒரு 2.5 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருப்பாங்க. என்ன பொடிலாம் தெரியலங்க, ஆனால் பிரியாணி பொடி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் போடும்போது கேட்கலைங்க. அதுக்கப்புறம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் தண்ணி, இது மட்டன் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. அந்த மட்டன் அதோட தண்ணியோடு சேர்த்து இதில் போட்டு இது நல்லா கிண்டி அதில் லைட்டாக உப்பு என்ன இருக்குது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அது 2 படி ஊற வச்சுருந்தாங்க போல். 2 டம்ளர், 1 டம்ளருக்கு 2 இதுன்னு சொல்லி 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த 4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றினாங்க. ஊற்றிட்டு உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டாங்க அம்மா. அப்போ தான் அரிசிக்கு ஈக்குவலாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டாங்க. நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதோட அரிசியும் போட்டாங்க. அரிசி போட்டு ஒரு தண்ணி வற்றி அரிசி வெந்தும் வேகாமையும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வரும்போது பக்கத்தில் சப்பாத்திக்கல், அம்மா சப்பாத்திக்கல்னால் தோசைக்கல்னு நினைக்கிறேங்க, சம்திங் அப்படி தான் நினைக்கிறேன், தோசைக்கல் அதில் சூடு பண்ணாங்க. அது சூடு பண்ணிட்டு இதுக்கு தண்ணி லைட்டாக வற்றும் போது அதில் தூக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது தம்மில் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே வர கல் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த அடுப்பு கறி சொல்லுவாங்கள்ல, அதை போட்டிருந்தாங்க. போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருக்குங்க. எடுத்தாங்கப்பா, வீடே ஸ்மெல்லு, செம்ம ஸ்மெல்லுங்க. இந்த முஸ்லீம் சைடு செய்வாங்கள பிரியாணி, சேம் அதே மாதிரி ஸ்மெல் இருந்துச்சு. பார்க்கவே சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ தாங்க வெயிட் லாஸ்ன்னு சொல்லி உடம்பெல்லாம் குறைச்சி ரொம்ப இது பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணி சாப்பிட்டா வெயிட் போட்டுமோன்னு ஒரு பயத்தில் சாப்பிடல, வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா ஹாட் பாக்ஸ் மாற்ற வரையும் பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் லைட்டாக போட்டு சாப்பிட்டேங்க.